ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு குரூப் 16 ஆக்சிஜன் குரூப்னு சொல்லுவாங்க. அதில் உள்ள எலமெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ பொதுவாக இது கிடைக்கிறது அந்த நிகழ்வு அக்யூரன்ஸ்னு சொல்லுவாங்க. குரூப் 16 வந்து சால்கோஜன் இன்னொரு பேர் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இது ஃபார்மிங் எலமெண்ட்ஸ் இதில் கிடைக்கிற எலமெண்ட்ஸ் வந்து அந்த ஓர்ஸ் வந்து ஆக்சைட்ஸாக இருக்கும், அப்படி இல்லைன்னா சல்ஃபைட்ஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஆக்சிஜன் தான். ஸோ ஆக்சிஜன் வந்து மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட் நிறைய இருக்கு இந்த இடத்துல. இது வந்து டை ஆக்சிஜன் இன் ஏர் அண்ட் கம்பைன் ஃபார்ம் ஆஃப் ஆக்சைட்ஸ். ஸோ ரெண்டு ஃபார்ம்லையும் இருக்கு. டை ஆக்சிஜன் அப்படின்னா ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் கம்பைன் ஃபார்ம், அதாவது ஆக்சைடா கம்பைன் ஆகி வேற எலமெண்ட்ஸ் கூட சேர்ந்து கிடைக்குது. அந்த ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபர் இது மட்டுமே கிட்டத்தட்ட ஆக்சிஜன் வந்து 46.6%, சல்ஃபர் வந்து 0.034% தான் எர்த்து கிரஸ்ட்ல இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, 100 கிராம் எர்த்து கிரஸ்ட்னா புவியோடைய மேற்பரப்பில் எடுத்தீங்கன்னா, ஒரு 100 கிராம் எடுத்தீங்கன்னா 46 கிராம் வந்து ஆக்சிஜன் இருக்கும். இது 3.4 கிராம் சல்ஃபர் இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மி. அதே நேரத்தில் சல்ஃபர் வந்து சல்ஃபைட்ஸாக தான் இருக்கும். சல்ஃபைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து சிப்சம், நம்ம சிமெண்ட் கலவையில் யூஸ் பண்ணுவாங்க, ஒற்றக்கூடிய தன்மை. அப்புறம் எப்சம், இதெல்லாம் சல்ஃபைட்ஸு. அண்டு சல்ஃபைடு, ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு. சல்பேட் வந்து SO4 அப்படிம்பாங்க, சல்பைடு வந்து வெறும் எஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ இது சல்ஃபேட் வந்து SO4 சொல்லுவாங்க, சல்ஃபைடு வெறும் எஸ். சரிங்களா? ஸோ இந்த சல்ஃபைடுக்கு எக்ஸாம்பிள் வந்து கேலினா, அப்புறம் ஜிங்க் பிளெண்டு, கேலினா ஜிங்க் பிளெண்டு. ஸோ இது வந்து வல்கனிக் ஆசஸில் கூட இருக்கு. அதர் எலமெண்ட், இந்த குரூப்பில் இருக்கிற அதர் எலமெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான், ஸ்கேர்ஸாக தான் இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு வந்து செலினைடு, டெலுரைடு அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்கலாம். இந்த குரூப்பில் குரூப் 16ல் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, அதில் உள்ள எலமெண்ட் ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெலூரியம், பொலேனியம்னு இருக்கு. ஸோ இதோடைய சிம்பிள் பாருங்க, ஆக்சிஜனுக்கு O, சல்ஃபருக்கு வந்து S, செலீனியத்துக்கு வந்து SE, அப்புறம் டெலூரியத்துக்கு வந்து TE, பொலேனியத்துக்கு வந்து BO. ரெண்டு இருக்கு பொலேனியத்தில், ஐசோடோப்பு பார்த்துக்கிடுங்க. இதில் ஆக்சிஜன் மட்டும்தான் கேஸு, மீதி எல்லாமே சாலிடு. ஸோ அட்டாமிக் நம்பரை பொறுத்தவரை ஆக்சிஜன் 8, இது ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இதுக்கப்புறம் உள்ளது நம்ம ஈஸியாக எழுதிடலாம். இதுக்கு ஒரு க்ளூ இருக்கு, இது எப்படி ஞாபகம் வைக்கிறதுன்னு. ஸோ ஆக்டெட் ரூலும்பாங்க, 2, 8, 18, 32 அப்படிதான் டிஃபரன்ஸ் இருக்கு. சரிங்களா? 32, இந்த 4 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஃபர்ஸ்ட் இது கூட ஆட் ஆக்கிடணும். இது கூட 8 கூட 8 ஆட் பண்ணால் 16, அப்போ சல்ஃபருக்கு வந்து 16. இந்த 16 கூட 18 ஆட் பண்ணிங்கன்னா 34. அடுத்து டெலூரியத்துக்கு 34 கூட மறுபடியும் 8 ஆட் பண்ணிங்கன்னா 18 ஆட் பண்ணிங்கன்னா 52. இந்த 52 கூட மறுபடியும் 32 ஆட் பண்ணிங்கன்னா 84. ஸோ உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் நீங்கள் தனித்தனியாக ஞாபகம் வைக்கணும். சப்போஸ் வைக்க முடியலன்னா இது ஒரு க்ளூவாக வச்சுக்கலாம். அதே மாதிரி அட்டாமிக் மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். அட்டாமிக் மாஸ் பொதுவாக அட்டாமிக் நம்பர்லேருந்து கிட்டத்தட்ட 2 டைம்ஸ் இருக்கும், 2 மடங்கு இருக்கும். பட் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக்கெல்லாம் 2 மடங்கு இருக்காது, கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எழுதுறது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், மறுபடியும் பார்க்கலாம். எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எழுதுறதுக்கு ஆஃபா பிரின்சிபல் தெரியணும், அட்டாமிக் நம்பர் தெரியணும். ஸோ இங்கே 5 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 5 எலமெண்ட்டுக்கும் நம்ம எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேர் இது ரொம்ப டஃப்னு நினைக்கிறாங்க, ரொம்ப ஈஸி. ஆஃபா பிரின்சிபல் எழுத தெரிஞ்சுட்டா நம்ம எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் போட்டுடலாம். போட்டதுக்கு அப்புறம் இங்கே ஹீலியம் ஏன் போட்டிருக்காங்க, ஹீலியம் நியான் ஆர்கான்லாம் இனட் கேஸஸ். ஸோ நம்ம ரொம்ப லென்த்தாக எழுத முடியாது, அதுக்கு பதிலாக ஷார்ட்டாக இந்த ஹீலியம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த ஆஃபா பிரின்சிபல் படி எலக்ட்ரான் ஃபில்லப் ஆகுறது. இங்கே ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1Sலேருந்து 8S வரை நீங்கள் வரிசையாக என்ன செஞ்சுருங்க போட்டுருங்க. அதுக்கப்புறம் 1 கம்மி பண்ணி 2Pலேருந்து 7P. ஸோ மேலேயும் கீழேயும் என்ன செய்யணும், 1 கம்மி பண்ணணும். அதே மாதிரி 3Dலேருந்து 60, இதுவும் அப்படி தான். இதிலேருந்து மேலேயும் கீழேயும் 1 கட் பண்ணியிருக்காங்க.
அடுத்தது 4F 5F, இதுவும் மேலே கீழே வந்து ஒன்றை கட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக எழுதி பார்க்கலாம். 1s 2s 3s 4s 5s 6s 7s 8s வரை எழுதிடணும். அடுத்து பி ஆரம்பிக்கும் போது ஒன்றை கம்மி பண்ணி 2p 3p 4p 5p 6p 7p இங்கேயும் ஸ்பேஸ் விட்டுருவோம். அடுத்தது எஸ்ஸுக்கு அப்புறம் பி, அப்புறம் டி ஆர்பிட்டால். ஸோ இது 3d 4d 5d 6d அப்புறம் 7d, அப்புறம் எஃப்ல 4f 5f. இப்போ டயகோனலாக அந்த ஆரோ போடணும், அது ரொம்ப முக்கியம். டயகோனலாக இப்படி ஆரோ போடணும். எதெல்லாம் டயகோனலாக ஈக்குவலாக இருக்கோ அது ஃபுல்லாக ஆரோ போடணும். ஏன் அப்படி போடணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி தான். ஸோ டயகோனல் ஆரோ போட்டாச்சு. இப்போ இதில் எலக்ட்ரான் ஃபில்லப் ஆகணும். நம்ம கொடுத்துருக்கிறதுல முதல்ல ஆக்சிஜன் எடுத்துப்போம். ஆக்சிஜன் வந்து 8. ஸோ ஆக்சிஜன் எடுத்துப்போம். ஆக்சிஜன் வந்து 8 எலக்ட்ரான். ஸோ இந்த 8 நம்ம போட போகிறோம். இதில் இந்த எஸ்ஸு பி டி எஃப் இதில் வந்து ஒரு எல்லாமே ஒரு வீடு மாதிரி ஞாபகம் வச்சுருந்துங்க. ஸோ இந்த எஸ் ஆர்பிட்டால், இது எல்லாமே ஆர்பிட்டால். இந்த எஸ்ஸில் வந்து 2 எலக்ட்ரான் வந்து இருக்கலாம், 2 எலக்ட்ரான் இருக்கலாம். பியில் 6, டியில் வந்து 10, எஃப்ல வந்து 14. அதுக்கு மேலே இருக்க முடியுமானா இருக்க முடியாது, இது ரூலு. சரிங்களா? இப்போ ஆக்சிஜன் வந்து 8, அது எப்படி ஃபில்லப் ஆகுது பாருங்க. ஃபர்ஸ்ட்டு 2 இதில் ஃபில்லப் ஆகிற எலக்ட்ரான் இந்த ஆரோவில் ஃபர்ஸ்ட்டு 2. அடுத்தது திரும்ப இதுல இருந்து இப்படி வந்து மறுபடி இப்படி வரும். இந்த ஆரோ போட தெரியணும். திரும்ப இதையும் எஸ்ஆர்பிட்டால் தான், அப்போ இதுலேயும் 2. திரும்ப இது வழியா வந்து மறுபடியும் இங்க போகாது, திரும்ப இதுல போய் இங்க போகும். இப்போ பியில் எத்தனை இருக்கும்? 6, சரி 2 4 இருக்கும். சரிங்களா? நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா தெரியும். 2 4 8 எலக்ட்ரான் வந்துருச்சு. ஸோ இதுதான் அந்த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன். இதை தான் எழுதணும். எப்படி எழுதலாம் பாருங்க. 1s2 1s2 2s2 2s2 2p 4. ஸோ இப்படி தான் இருக்கு. இதுதான் அந்த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன். ஸோ இதில் இந்த 1s2 அப்படின்னா 2 எலக்ட்ரான் இருக்கு. 2 எலக்ட்ரானுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஹீலியம்னு போட்டுடலாம். அதை தான் அந்த புக்கில் எழுதிக்குவாங்க. சரிங்களா? இல்லை எனக்கு இப்படி எழுதிக்கணும்னா இப்படி என்னால் எழுதிக்கணும். கொஞ்சம் செயின் லென்த்தாக போகும்போது அதை ஷார்ட் பண்ணுறதுக்காக இந்த மெத்தட் போடுவாங்க. ஸோ இப்படி தான் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சல்ஃபர், அது இப்படி எழுதலாம். ஸோ சல்ஃபருக்கு வந்து சிம்பிள் எஸ்ஸு, சல்ஃபருக்கு வந்து சிம்பிள் வந்து எஸ்ஸு, அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 16. இப்போ 16 எலக்ட்ரான் ஃபில்லப் ஆகும். ஸோ அதே மாதிரி ஆக்சிஜன் மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கிறீங்க. ஸோ இதில் 2, மறுபடியும் இதில் 2, இதில் 6 ஃபில்லப் ஆகும். மறுபடியும் இங்கே வந்து இதில் 2. ஸோ 10 12, திரும்ப இங்கே வந்து 4. ஸோ எப்படி ஃபில்லப் ஆகிருக்கு பார்த்தீங்களா? அதை ரவுண்ட் பண்ணி காட்டுறேன், மறுபடி வேணாம். இந்த பாருங்க, இதில் வந்து 2 எலக்ட்ரான். ஸோ இதில் 2, ஸோ 4 ஆச்சு. பியில் 6 எலக்ட்ரான் இருக்கலாம். ஸோ 10 ஆச்சு. அப்புறம் இதில் 2, அப்புறம் 12 ஆச்சு. அப்புறம் மறுபடியும் என்ன செய்யும்? இதில் வந்து 12 போனால் மீதி 4. ஸோ இந்த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷனை தான் நம்ம என்ன செய்யலாம்? எழுதலாம். என்ன வந்திருக்கு அதை எழுதலாம். 1s2 2s2 தென் 3s2, சரி நம்ம 3s2 2p6, அடுத்தது 3p4 அப்படி வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கும், வரிசையாக எழுதியிருக்கேன். இதை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 16 வரும். இதான் 1s2 2s2 2p6 3s2 3p4 16 சல்ஃபருக்கு. இப்போ இதில் இதெல்லாம் கவுண்ட் பண்ணுங்க.
எவ்வளோ வரும்? 10A 12. இது 10 வரும். இது வரைக்கும் கவுண்ட் பண்ணால் 10. 10க்கு பதிலாக என்ன போட்டுருவாங்க? கிரிப்டான்னு போட்டுருவாங்க. இதை மட்டும்தான் என்ன செய்வாங்க எழுதுவாங்க. அதாவது 3s2 நான் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த 3s2 3 மட்டும்தான் எழுதுவாங்க. முன்னாடி வந்து கிரிப்டான் போட்டுருவாங்க. ஸோ இவ்வளோ செயின் லென்த்தாக எழுதுறதுக்கு பதிலாக அப்படி போட்டுருவாங்க. இதே மாதிரி நீங்கள் மற்ற எல்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன செஞ்சிடும் வந்துடும். மற்ற எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது? செலினியம் இருக்குது, டெலூரியம் இருக்குது, போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எழுதுறது தெரிஞ்சாச்சு. சரி, இது கிரிப்டான் சொல்லிட்டேன். கிரிப்டான் கிடையாது, சரி, இது வந்து நியான். இது வந்து நியான் 10 வந்து நியான். நியான் இந்த 10 எலக்ட்ரானுக்கு பதிலாக நியான் போடுவான். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது இப்போ இந்த டயக்ராமும் அட்டாமிக் ரேடியஸு ஆம்ஸ்ட்ராங், ஏங்கிறது ஆம்ஸ்ட்ராங். ஸோ கூடிட்டே தான் போகும். அந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்குவாங்க. டென்சிட்டியும் கூடிட்டே தான் போகுது. வேல்யூ வந்து நல்லா படிக்கிறவங்க நல்லா மெமரி பண்ணிடுங்க. மெல்டிங் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. பாயிலிங் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. இதில் நீங்கள் ஆக்சிஜனுக்கு கண்டிப்பாக மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் தெரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப அபண்டன்ட் எலமெண்ட் அப்படிங்கிறதுனால அது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இது அக்யூரன்ஸு. திரும்ப இப்போ ஆக்சிஜனோட ப்ரிப்ரேஷனை பார்க்கலாம்.